ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைகோர்ட் ஜாப் வேக்கன்சி 2025க்கான வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, லைப்ரரியன், அப்புறம் சீனியர் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் ஹைகோர்ட்லேருந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் 10th முடிச்சிருக்கலாம், 12th முடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தாலுமே ஆண் பெண் இருவருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன சேலரி அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அப்போனா தான் முழுமையான தகவலை நீங்கள் பெற முடியும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஹைகோர்ட் ஜாப் வேக்கன்சி தான் நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஹைகோர்ட் ஆல் ஓவர் இந்தியா, அதாவது நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் அப்ளை பண்ணலாம். 38 மாவட்டங்களை சேர்ந்த அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியஸ் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டண்ட் எடிட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் டைரக்டருக்கு 1 போஸ்டிங், சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 2 போஸ்டிங், அசிஸ்டண்ட் லைப்ரரியனுக்கு பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. இது யார் வேணாலுமே இந்த போஸ்டிங்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 38 மாவட்டம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஆண் பெண் இருவருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அசிஸ்டண்ட் எடிட்டர் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான குவாலிஃபிகேஷனில் பொறுத்தளவில் நீங்கள் லா முடிச்சிருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் லா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு பார் கவுன்சிலில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மற்ற போஸ்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இந்த அசிஸ்டண்ட் எடிட்டர் போஸ்டிங்ஸு கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அடுத்தடுத்த போஸ்டிங்கை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அடுத்த போஸ்டிங்னு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் எடிட்டருக்கு 30 வயசுலேருந்து 45 வயசு வரை நீங்கள் இருக்கணும். 30லேருந்து 49 வயசுலேருந்து நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 30, அதாவது எக்ஸ்பீரியன்ஸுக்காக இவங்க மினிமம் 30 வயசு சொல்கிறாங்க. அசிஸ்டண்ட் டைரக்டர் அவங்க பார்த்திங்கன்னா 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் இவங்களுக்கு 35 வயசு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் லைப்ரரியன் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 30 வயசு இருக்கணும். இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு. ஸோ நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று உண்டு. உங்களுக்கு சேலரியை பொறுத்த அளவில் அசிஸ்டண்ட் எடிட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 78,800 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கே. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் டைரக்டர் அவங்களுக்கு 11th பே அப்போது 67,700 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. உங்கள் சேலரியாக 67,700 கிடைக்கும். சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு லெவல் 8ல் 47,600 உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். அசிஸ்டண்ட் லைப்ரரியன் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 47,600 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ சேலரியை பொறுத்தளவில் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, ஹையஸ்ட்டு சேலரி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதே ஓபிசி கேட்டகரியாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில், வேறு அன்ரிசர்வ்டு கேட்டகரி இல்லை ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், இதற்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா
ரிட்டன் எக்ஸாம் நடக்கும், இன்டர்வியூ நடக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவில் உங்களுக்கு டெல்லி இல்லை வந்து மும்பை, கொல்கட்டா அண்டு சென்னை, அதாவது தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள யார் வேணாலும் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இது ஆல் ஓவர் இந்தியா போஸ்டிங்ஸ் தான். ஸோ இந்தந்த சென்டரில் நடக்கும், சென்னையிலேயே நடக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே சரி, சென்னையில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவில் SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபாயும், அதர் அப்ளிகேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 ருபீஸும் வந்து நமக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸாக உங்களுக்கு வாங்குகிறாங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப். ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ரியுமே உங்களுக்கு ஹையஸ்ட்டு சேல்ரி, ஸ்டார்டிங்லேருந்து ஹையஸ்ட்டு சேல்ரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் இதோட ஸ்டார்டிங் டேட் வந்து 29/7/2025. ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12/8/2025. ஸோ கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருக்க பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.